புதுசாக ரிலீஸ் ஆன சீரிஸோட எபிசோட் 18 பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோயினை ஜின்னை மீட் பண்ணி உன் பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு ஹீரோ வாங்கியிருந்து காரில் ஏற்றி கூட்டு போகிறாங்க. போன எபிசோடு எண்டிங்கில் நம்ம ஜாவுடைய ரேசிங் காரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. காரில் உடஞ்சி போன பார்ட்ஸில் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக காரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் தெரிய வருது இந்த கடையோட ஓனர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்மேட்டு பங்கா இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பா தான் இந்த கடையை ரன் பண்ணுறாரு. நம்ம மீமு சரி உன்னோட அப்பா எப்படி அதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்க, அதுவா நானும் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒத்துக்க மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்ல, சரி நீ அவர்கிட்ட எப்படி ரெக்வஸ்ட் பண்ண, நீங்கள் மட்டும் எனக்கு ஓகே சொல்லலை, நான் இந்த முறையும் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன். பதிலுக்கு மீமு, அட பாவி நீ அப்போ உன்னோட அப்பாவை ரிட்டர்ன் பண்ணியிருக்க, வேறு என்ன பண்ணுறது, நான் தான் என்னோட அப்பாவுக்கு ஒரே பையன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சன்லாய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு. பட் சீக்வன்ஸில் ஏதோ ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தா ரெண்டு பேர் நம்ம சன்லாயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யார் இவங்க, எதுக்காக சன்லாயை ஃபாலோ பண்ணோம் நமக்கு எதுவும் தெரில. எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா ஹீரோ பக்கத்தில் நிற்கிற நம்ம பங்காயி பயங்கர பிஸியாக இருக்காங்க. பதிலுக்கு சாவோ இங்கே பாரா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க, இதுக்கு பதிலாக நான் உனக்கு கண்டிப்பாக ரீபே பண்ணுவேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கதவுக்கு பின்னாடி எட்டி பார்க்குறாங்க. அந்த கதவை டக்குன்னு அடிச்சுட்டு, டேய் நான் தானே உங்ககிட்ட ரீபே பண்ணுவேன்னு சொன்னேன், மீமுலாம் ரீபே பண்ண மாட்டான்னு சொல்ல பங்காய்க்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சும்மா தண்ணி எடுக்கலாம் தான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. இப்படியே வேலை நடக்குது. கொஞ்ச நேரத்தில் மீமு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அப்போது ஜின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளில போயிட்டு வரேன்னு கிளம்ப சாப்பாடை கொடுத்துட்டு மீமுமே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஜின்னு நம்ம மீமு பக்கத்தில் வந்த உடனே, நான் ஒன்றும் உன்னைய பார்க்குறதுக்காக வரல, என்னுடைய கிளாஸ்மேட்டு பங்காயை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஏன் சன்லாய் கூட இப்போ ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, சன்லாயை பார்க்குறதுக்காக வந்தேன்னு சொல்ல, அப்போது நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா அப்படின்னு ஜின்னு கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா நம்ம பங்காய்ங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்து பைப்புல மனசு உடைஞ்சு போகிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேட்டட்னு சொன்னீங்க, சரி சீக்கிரட்டாக இருந்துட்டு போகுதுன்னு அவருமே இங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் மீமு தூங்கி எழுந்திரிச்ச உடனே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கா. என்ன ட்ரெஸ்ஸை போடலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு கடைசியாக ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணுறான். வெளில வந்த உடனே நம்ம ஜாவோ ஹீரோனை கூப்பிட்டு காரில் போகிறாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியாக சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு குரூப் அழகாக பாட்டு பாடுறதை பார்த்துட்டு போயிட்டு காரை நிப்பாட்டி வேடிக்கை பார்க்கும்போது, நீங்கள் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கீங்க, பாட்டு பாடுறீங்களான்னு கேட்க மீமுமே மைக்கை பிடிச்சி போன முறை நம்ம ஹீரோவுக்காக ஒரு லவ் சங்கை பாடியிருப்போம் இல்லையா, அதே சங்கம் மறுபடியும் பாட இவருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜின்னு ஒரு பெரிய வானவடியை வாங்கிட்டு வந்து மீனுடைய கைகளோட சேர்த்து அந்த வெடியுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் நம்ம மீமுடைய மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வானவடியும் ரேசிங்கும் ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டுலேயுமே லைட்டை தான் சேஸ் பண்ணிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அதனுடைய ஸ்பீடு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த ஜின்னு மிஷினுக்காக தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கத்தான் சொன்னான். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஜின்னு என் கூட தான் இருக்கான், ஒருவேளை அவன் அவனுடைய மனசை மாற்றிக்கிட்டானா அப்படின்னு தனக்கு தானே யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ட் வழக்கம் போல் நம்ம ஹீரோ அவருடைய கற்பனையால் மீனுவை வரைய ஆரம்பிக்கிறாரு. இவர் வரைகிறத பார்த்த உடனே நம்ம மீனுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே பார்க்காத மாதிரி எனக்கு தாகமாக இருக்குன்னு ஒரு சவுண்டு போட அந்த ஒரு நோட் புக்கை வேகமாக ஒழிச்சு வச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங்குமே போடுறாரு. பக்கத்தில் வந்த மீமோ என்ன அது அப்படின்னு கேட்க, இது ஒன்றும் இல்லை ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, நான் ட்ரிங்க்ஸு கேட்கல இதை தான் கேட்டேன்னு அவர் ஒழிச்சு வச்சிருந்த நோட் புக்கை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. நீ என்னை வரைகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எதுக்காக மறைமுகமாக வரையணும், நான் இப்படியே உட்காந்துருக்கேன், நீ என்னை வரைஞ்சு காட்டுன்னு கேட்க இவர் மேலே ட்ராப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம நண்பர் சன்லாயை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இவர் தன்னுடைய பெட்ஸை பார்த்துக்கும் போது அந்த ரெண்டு பேர் நம்ம சன்லாயை அப்ரோச் பண்ணி இவரை அடிச்சு போட்டு காரில் ஏற்றி கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. லக்கிலி நம்ம ஜின்னு நடந்த விஷயங்களை பார்த்துட்டு அந்த கார் பின்னாடி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அவங்க ஸ்பீடாக போகிறதுனால இவங்க வீட்டில் இருக்க கார் எடுத்துட்டு காரை ஓவர்டேக் பண்ணது மட்டும் இல்லாமல் பாதியிலே பிளாக் பண்ணுறாருங்க. ஏன்னா பைத்தியமாடா காரை போயிட்டு இப்படி ரோட்டில் நிப்பாட்டுற. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு சண்டை போட தெரியுதுன்னு ஆப்போசிட்டில் கத்தி எடுத்து தாக்க முயற்சி பண்ணுறாங்க. சுற்றி இருக்க சரௌண்டிங்கை நல்லாவே யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே காலி பண்ணுறாரு. சன்லாயை இங்கேருந்து வீட்டுக்குமே கூட்டு போறாரு. ஜின்னு சன்லாயை பார்த்து யாரா அவனுங்க என்ன பிரச்சனை பண்ண அப்படின்னு கேட்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, என்னோட அப்பா இந்த முறை யாருக்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணான்னு தெரியல. குட்டியா ஒரு ஃபிளாஷ்பேக்கு, ஸ்கூல் படிக்கும் போது நம்ம சன்லாய் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முயற்சி பண்றாரு. யாருமே நம்ம சன்லாய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட மாட்டாங்க, பதில் பேச மாட்டாங்க. பிடி பீரியட்ல சன்லாய் ப்ளே பண்ணுறதுக்காக போகும்போது இவனுடைய சூழ்நிலை வந்துருக்குங்க. பேஸ்கெட் பால் விளையாடும்போது எனக்கு பாஸ் பண்ணுங்கன்னு கேட்க யாருமே ஒரு பிளேயராகவே மதிக்க மாட்டாங்க. தன்னோட சூழ்நிலை லூஸாக இருக்கிறதுனால விளையாடும் போதே தடுமாறி கீழே விழுகிறாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜின்னுமே இங்கேருந்து அமைதி
அமைதியாக போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2 பேர் நம்ம சன்லாய் கிட்ட வந்து உன்னோட அப்பா எங்கடா இருக்காருன்னு கேட்க எனக்கு தெரியலன்னு சொல்லி அவன் இங்கேருந்து நடந்து போக முயற்சி பண்ணுறான். எது தெரியலையா, இங்கே பாரு உன்னோட அப்பா என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்காருன்னு தெரியுமா, மொத்த பணத்துக்கும் நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சன்லாயை புள்ளி பண்ணுறதை பார்த்த நம்ம ஜின்னு பேக் எடுத்து தூக்கி போட்டு அங்கே சுற்றி இருக்க கவர் எல்லாத்தையுமே வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரியான சமயத்தில் நம்ம சன்லாய் அங்கேருந்து கூட்டிட்டு எஸ்கேப் ஆகிறாருங்க. நல்ல வேலைடா, நீ இல்லைனா என்ன ஆயிருக்கும்னே தெரியாது, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நான் கேட்கணும்னு நினச்சேன். உன்னோட சூலேஸை எப்போவுமே எதுக்காக லூஸாக வச்சிருக்கேன்னு நம்ம ஜின்னு கேட்க அதுவா நான் கீழே குனிஞ்சு சூலேஸ் கட்டினேன்னா யாருமே எனக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க, நான் எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், நான் தனியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னு நீ எதுவும் கவலைப்படாத, நீ சூலேஸை எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் உன்னுடைய அப்பாவுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு ஜின்னு கேட்க நான் பெட் ஷாப் வச்சிருக்கேன், இதுலேருந்து எனக்கு ஏற்கனவே காசு வந்துக்கிட்டு தான் இருக்குது, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்க முன்னே மாதிரி ஒரு பிரதர் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சன்லாய் அந்த கேள்வியை சமாளிக்கிறாருங்க. எனக்கு ஃபியூச்சரில் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், எனக்காக 2 நாய்க்குட்டி, அப்புறம் ஃப்ரீ டைமில் அவங்க கூட வந்து பேசினா நல்லாயிருக்கும். சன்லாய் அவருடைய குட்டி ட்ரீமை நம்ம ஜின்னு கிட்ட ஷேர் பண்ணுறாரு. சன்லாய் அவருடைய அப்பாவை கூட்டு வரதுக்கு இப்போ பணம் தேவைப்படுது. அவருடைய பெட் ஷாப்பில் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் எடுத்து பார்த்தா போதுமான அளவு பணம் கிடைக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையும் எடுத்துட்டோம், பணம் இன்னும் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஹீரோ பணத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம சன்லாய் மீட் பண்ணுறதுக்காக வர சன்லாயின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே அவர் இருக்க மாதிரி தெரியலங்க. அப்போது ஒரு லெட்டர் படிக்க அந்த ஒரு லெட்டரில் நான் என்னுடைய அப்பாவை கூட்டு வரதுக்காக புறப்படுறேன், என்னை பற்றி கவலைப்படாதுன்னு எழுதியிருக்கு. இவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு பேக்கில் அமௌண்ட்டை ரெடி பண்ணி இங்கே பாருங்கடா, நீங்கள் கேட்ட பணத்தை நான் இப்போ கொண்டு வந்துட்டேன், என்னோட அப்பா இங்கே இருக்காரு, அவரை காட்டுங்கன்னு சொல்ல இவருடைய அப்பாவையுமே கூட்டு வராங்க. சரி இப்போ பணத்தை கொடு, இவருமே அந்த ஒரு பேக்கையும் கொடுக்குறாரு. செக் பண்ணுறதுக்காக பேக்கை திறக்கும் போது சன்னாய் தன்னுடைய பாக்கெட்டில் ஒரு கத்தியுமே வச்சிருக்காரு. பேக்கை கொட்டி பார்த்தா உள்ள வெறும் பேப்பர் தாங்க இருக்குது. சரியான சமயத்தில் கத்தியை வச்சு மிரட்டுறாரு. இங்கே பாருங்கடா, என்னோட அப்பா அமைச்சிருங்க, நான் உங்களை உயிரோட விட்டுறேன். ஆப்போசிட்டில் நிற்கிறவன் இங்கே பாரா, உனக்கு கத்தியை கூட பிடிக்க தெரியல. அவரோட கையிலேருந்து கத்தியை வாங்கினதுக்கப்புறம் நம்ம சன்லாய் அடித்து காலி பண்ணுறாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. நம்ம சன்லாய்க்கு கிட்டத்தட்ட மயக்கமே வந்துடுது. இப்போ திடீர்னு ஒரு சத்தம், ஒருத்தன் பறந்து போய் விழுகிறான். சரியான சமயத்தில் நம்ம ஹீரோ ஜின்னு உள்ள வந்து வெறும் பஞ்சு மட்டும் இல்லாமல் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இருக்கிறாருங்க. இவனை எப்படியே விட்டோம், நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். சன்னாயை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஜின்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. இதாண்டா சான்ஸ்னு ஆளுங்க எல்லாரும் நம்ம ஜின்னை அடிக்க ஆரம்பிக்க போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இவங்க இப்போ பண்ணுறது இல்லீகலான பிஸ்னஸ். போலீஸை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாரும் கிளம்பி ஓடுறாங்க. இப்போ சன்லாய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவை சந்திச்சு இங்கே பாருங்க, உங்களால் நம்ம வீட்டை இழந்தோம், அம்மாவுமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இன்னும் உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு கேம்லிங் போடுறதுல இவ்வளோ அடிக்டிவாக இருக்கீங்க, இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும்னு சன்லாய் சொல்ல அவருடைய அப்பாவால் தாங்கிக்க முடியல, அழுக ஆரம்பிச்சிடறாரு. காரில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜின்னுக்கிட்ட நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேன்னா என்னோட அப்பாவுக்கு இப்போ வயசாகிக்கிட்டே இருக்கு, அவர்கிட்ட நான் இவ்வளோ கோவமாக பேசியிருக்க கூடாது, அவர் அழ ஆரம்பிச்சதை கூட நான் நோட் பண்ணவே இல்லை. சன்லாய்க்கு மனசு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுது. ஜின்னு உன்னுடைய அப்பாவை நீ இப்படியே விட்டு வர போறியா அப்படின்னு கேட்க சன்லாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழம்பி போய் உட்காந்துருக்கான். போடா போயிட்டு உன்னோட அப்பாவை மீட் பண்ணுன்னு சொல்ல முகத்தில் ஒரு பொலிவோட தன்னோட அப்பாவை போயிட்டு கன்சோல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்களுடைய கேரேஜில் இருக்காங்க. அப்போது நம்ம சன்லாய் கொடுத்தாரில் ஒரு நாய்க்குட்டி, அந்த லைட்னிங் நாய்க்குட்டி விளையாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் டர்ட்டியாக வந்து சேருது. 2 பேருமே லைட்னிங்கை க்ளீன் பண்ணுறாங்க. அந்த நாய்க்குட்டி என்னோடது, ஆனால் லைட்னிங் என்னோட பேச்சோட நீ சொல்கிறது தான் அதிகமாக கேட்குது. பதிலுக்கு சின்ன பார்த்தியா, நீ இதுக்கெல்லாம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுற, சரி லைட்னிங் எனக்கு ஒரு பதில் சொல்லு, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டோம்னா நீ அம்மா கிட்ட போவியா இல்லை அப்பா கிட்ட போவியா அப்படின்னு மீமு கேட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா மீமு பக்கத்தில் நெருங்கும்போது எபிசோடுமே முடிக்கிறாங்க. இதே மாதிரி வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கின் கமெண்ட்டும் இதே மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெயின் சேனலான செஸ்மேனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம மெயின் சேனலில் கெசிரோ சீரிஸ் அப்லோட் பண்ண போகிறோம், சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ.